இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் கடகராசி என்பவர்கள், சிம்மராசி என்பவர்கள் மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத அடுத்த வார ராசி பலனை பார்க்க போகிறோம். 16/9/2024 22/9/2024 வரை என்ன நடக்கும்ன்றதை பார்த்துடலாம். முதல்ல கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் ராசியிலிருந்து 11ஆவது வீட்டில் வியாழன் பகவான் இருக்கார். இந்த வாரம் உங்கள் நல்ல ஆரோக்கியத்தை சிறப்பாக பயன்படுத்த உங்கள் கூடுதல் ஆற்றலை சாதகமாக பயன்படுத்தணும். இல்லைன்னா தவறான திசையில் பயன்படுத்தினீங்கன்னா சக்தியை வீணடிப்பீங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவழிப்பதன் மூலமோ அல்லது அவர்களுடன் விளையாடுவதன் மூலமோ உங்கள் ஆற்றலை நல்லா பயன்படுத்திக்க முடியும். நீங்கள் புது அந்தஸ்து அல்லது வேறு ஏதேனும் போதைப் பொருளை உட்கொண்டீங்கன்னா நிதி இழப்பு ஏற்படும். குடிபோதையில் உங்கள் மதிப்புமிக்க சில பொருட்களை நீங்கள் இழக்க போகிறீங்க. அதுக்கு பின்னாடி வருத்தப்படுவீங்க. உங்கள் குழந்தையின் விருது வழங்கும் விழாவிற்காக அழைப்புதல் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சியான உணர்வாக இருக்கும். அவர் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வாழ்வார். அவர் மூலம் உங்கள் கனவுகள் நனவாகும். இது உங்கள் கண்களில் ஈரத்தை தெளிவாக வெளிப்படுத்தும். சந்திரன் லக்னத்திலிருந்து 3ஆவது வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு. பணியிடத்தில் உங்கள் மீது ஆர்வம் முதலே பொறுப்புகளின் சுமை அதிகரிக்கும். இது உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை கொண்டு வரும். இந்த புதிய பொறுப்புகள் உங்களுக்கு சில மன அழுத்தங்களை தரும். இந்த சூழ்நிலையில் உங்களை அமைதியாகவும் எல்லா வகையான மன அழுத்தங்களிலிருந்து விலகி இருக்க முயற்சி செய்யணும். இந்த வாரம் நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருந்தால் நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இது போன்ற போதிலும் இந்த நேரத்தில் நீங்கள் முன்பை விட கடினமாக உழைக்க வேண்டி வரும். நீங்கள் நல்ல முடிவுகளை பெறுவீங்க. இந்த சூழ்நிலையில் இந்த நேரத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி பாடங்களை புரிஞ்சுக்கொள்ள முயற்சி செய்யணும். தினமும் 11 முறை ஓம் நமச்சிவாயன்னு ஜெபிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் சில முக்கியமான நிகழ்வுகள் நடக்க இருக்குது. அது என்னன்னு பார்த்துருவோம். கடகராசி என்பவர்களுக்கு வார தொடக்கத்திலேயே பரபரப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களின் எளிமையான திட்டமிட்ட அணுகுமுறை மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். உறுதி மற்றும் தைரியம் மூலம் உங்களை வெற்றிலக்க நோக்கி நடைபோட வைக்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்கான உகந்த சூழ்நிலை இருக்கும். அதன் மூலம் சிறப்பாக உணர்வீங்க. உங்களுக்கு சாதகமான நிகழ்வுகள் அமைய திட்டமிட்டு செயலாற்றணும். 17ஆம் தேதி உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சவால்களை திறமையாக கையாளணும். போராட்டங்களை சமாளிக்க முடியும். உற்சாகமாக இருங்க. 19ஆம் தேதி முன்னேற்றமான பலன்கள் காண சாதகமற்றதாக இருக்கும். நீங்கள் உங்களை உற்சாகமாக வச்சுக்கிறணும். உங்களை சுற்றி உள்ளவங்க மகிழ்ச்சி அடைய செய்யணும். சூழ்நிலையை நீங்கள் அனுசரித்து போகணும். லேசான உணர்வு உங்கள்கிட்ட இருக்கும். பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் நன்மை காணலாம். 19ஆம் தேதி பதட்டமாகவே இருப்பீங்க. அதனால் இசை கேட்கணும், திரைப்படம் பார்க்கணும். இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலம் பதட்டத்தை குறைக்கலாம். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துடுங்க. 20ஆம் தேதி முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும். ஊக்கம் மற்றும் உற்சாகத்துடன் இருப்பீங்க. உங்கள் முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. அனைத்து விதத்திலும் வளமான நாள். 21ஆம் தேதி நீங்கள் புதிய முயற்சிகளில் இறங்கலாம். முன்னேற்றமும் திருப்தியும் நிறைஞ்ச நாளாக அமையும். பயணங்களால் ஆதாயம் எல்லாம் உண்டாகும். கடகராசி என்பவர்களுக்கு சொத்துக்கள் முதலீடு செய்ய முடியும். சுகஸ்தான அதிபதி சுக்கிரன் ஆட்சி. சந்தேகம், பேராசை, ஊக்கமின்மை, நம்பிக்கை குறைவு, ஈகோ, போராமை போன்ற கெட்டவற்றிலிருந்து விடுபடுவீங்க. அழகு, ஆடம்பர பொருட்கள், தங்கம், வெள்ளி, வீடு, வாகன யோகம் என வாழ்வாதாரம் உயரும். செலவுகள் அதிகமாகும். ஆனால் வருமானமும் சுடுவதால் சரியாகிடும். குடும்பத்தில் ஆதிக்கம் காட்டும் போக்க மாற்றிக்கிறணும். இது எதிர்மறை எண்ணங்கள் உங்களை தொந்தரவு செய்யும் காலம். மகிழ்ச்சியான சக்திமிக்க காதல் மன நிலையில் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும். தாயன்பு கிடைக்கும். தாயார் உங்களை புரிஞ்சுக்கிடுவார். மகான்களின் தரிசனம் மற்றும் ஆசைகள் எல்லாம் கிடைக்கும். அது உங்களுக்கு ஆன்மீக வாழ்வுக்கு உங்களுக்கு அடித்தளமாக கூட அமைஞ்சிரும். 16/9/2024 அன்னைக்கு காலையில் 5:44 முதல் 18/9/2024 அன்னைக்கு காலையில் 5:44 வரை சந்திராஷ்டமம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எச்சரிக்கையோடு இருக்கணும். விவேகமற்ற வேகமான முடிவு எடுக்க வேணாம்.
காஞ்சி மகா பெரியவரை வழிபடுங்க. சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த வார தொடக்கத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிர்ஷ்டத்தை அதிகம் சார்ந்து இருக்க வேணாம். உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முயற்சி செய்யுங்க. ஏன்னா அதிர்ஷ்டம் மிகவே சோம்பேறித்தனமானது என்பதை நீங்கள் நன்கு புரிஞ்சுக்கிருவீங்க. சிறந்த ஆரோக்கியத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். சந்திரன் லக்னத்திலிருந்து 10வது வீட்டில் வியாழ பகவான் இருக்கிறாரு. இந்த வாரம் உங்களுக்கு நிதி நன்மைகள் கிடைக்கும். ஆனால் பணம் உங்களுக்கு எவ்வளவு வேகமாக வந்தாலும் அதை செலவழிக்க நீங்கள் அதிக ஆர்வத்துடன் இருப்பீங்க. இந்த சூழ்நிலையில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து அபாயங்கள் குறித்தும் கவனமாக இருந்து உங்கள் செல்வத்தை குவிப்பதில் உங்கள் முயற்சிகளை நீங்கள் முன்னுக்கு வைங்க. இந்த வாரம் உங்கள் புரிதலின்படி உங்கள் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதில் வெற்றி பெறுவீங்க. அதனால் உறுப்பினர்களிடையே நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவ உணர்வு இருக்கும். இது உங்கள் குடும்பத்தில் சமூக அந்தஸ்தை வலுப்படுத்தும். மேலும் உறுப்பினர்களிடையே சரியான நற்பயனை அடைவதில் வெற்றி பெறுவீங்க. சந்திரன் ராசியிலிருந்து 7வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. இந்த வாரம் உங்கள் வேலை திறன் வளரும். அதனால் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து உங்கள் வணிகத்தை மேம்படுத்த முடியும். பெரிய முடிவை எடுக்கலாம். உங்கள் முடிவை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் பணியாளர்கள் ஆதரிப்பாங்க. இது உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். மேலும் நீங்கள் 2 மடங்கு வேகமாக உற்பத்தி செய்வதை பார்க்கலாம். இந்த வாரம் பல மாணவர்களுக்கு அவர்களின் கடின உழைப்பின் பலனாக உங்களுக்கு வெற்றியை அடைய உங்களுக்கு முடியும். ஞானதேவன் ஹெல்ப் பண்ணுவார். அதோடு மட்டுமல்லாமல் போட்டித் தேர்வில் தயாரானீங்கன்னா இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம்தான் இருக்குது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் லிங்காஷ்டமும் பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். வார தொடக்கத்திலேயே சிம்மராசி என்பவர்கள் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையோடு இருப்பீங்க. உங்களுக்க நீங்கள் நோக்கி முயற்சி எடுப்பீங்க. உணர்ச்சி வசப்பட வேணாம். உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி தந்துடும். 16ஆம் தேதி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான சாதகமான நாள். நீங்கள் சுமூகமாக செயல்படணும். வாழ்க்கையின் சரியான மற்றும் தவறான விஷயங்களை நீங்கள் பிரித்து அறியணும். 17ஆம் தேதி உங்கள்கிட்ட இருக்கும் ஆற்றல் மற்றும் உற்சாகமான மனநிலை இதனால் நீங்கள் முன்னேற்றமான பலன்களை நோக்கி நடைபோடுவீங்க. உங்கள் இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டி வரும். அனைத்து விதத்திலும் செழிப்பான நாள். 18ஆம் தேதி உற்சாகமான நாள். நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். உங்கள் முடிவெடுக்கும் திறனை நீங்கள் பன்மடங்காக பெருக்குவீங்க. ஆனால் அபாயகரமாக மாற்றிக்க வேணாம். 19ஆம் தேதி பதட்டமான சூழ்நிலை. நீங்கள் பொறுமையுடன் இருக்கணும். ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் பெறலாம். உங்களுடைய உடல் நலனில் கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இறை வழிபாடு தேவை. 20, 21 இந்த தேதிகளில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. தேவையற்ற விஷயங்களை சிந்திக்க வேணாம். ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சி அளிக்கும். யதார்த்தமாக செயல்பட வேண்டிய நாள். பெரிய எதிர்பார்ப்புகளுடன் செயலாற்றுவீங்க. ஆனால் ஏமாற்றங்கள் ஏற்படலாம். சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல பிரச்சனைகள் சீராகும். ராசி அதிபதி சூரியன் தனஸ்தானம் போகிறாரு. 3-10 அதிபதி சுக்கிரன் ஆட்சி. தனலாபாதிபதி புதன் ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. லாபஸ்தானத்தில் செவ்வாய் என பெரும்பான்மையான கிரகங்கள் சிம்மத்திற்கு சாதகமாகத்தான் இருக்குது. குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைப்பதனால உற்சாகத்துடன் நம்பிக்கையுடன் செயலாற்றுவீங்க. மாமியார் ஆதரவால் பயனடைய வாய்ப்பிற்கு. மறைமுக நெருக்கடிகள், கடன் தொடர்பான நெருக்கடிகள் முழுமையாக விலகி தொழிலில் பல்வேறு வெற்றிகள் அடைவீங்க. தொழிலில் நிலவி வந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்கும். குழந்தைகள் உயர்கல்விக்காக வெளிநாடு இந்த மாதிரி போவாங்க. சமூக பணிகளில் இருந்தீங்கன்னா அறிமுகம் ஏற்படும். வழக்குகளில் எதிர்பார்த்த தீர்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். திடீர் பயணங்களால் மாற்றம் ஏற்படும். 18/9/2024 அன்னைக்கு காலையில் 5:44 முதல் 20/9/2024 அன்னைக்கு காலையில் 5:15 வரை சந்திராஷ்டமம் இருக்குது. நெருக்கமானவர்கள் மூலம் சேமிப்புகள் குறையும். ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வு தேவை. சுயபலன்கள் அதிகரிக்க ஆஞ்சநேயரை வழிபடணும். கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா கன்னிராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் சந்திரன் ராசியிலிருந்து 7வது வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கிறாரு. இந்த வாரம் நண்பர் அல்லது சக ஊழியர்கள் சுயநலமாக நடந்துக்கிடுவாங்க. அது உங்களுக்கு மன அமைதியை கெடுக்கும். இந்த சூழ்நிலையில் வாகன ஓட்டையில் கூட கவனம் செலுத்த முடியாமல் போயிடும். இந்த வாரம்
வாகன ஓட்டையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கெட்ட நேரங்களுக்கு மட்டுமே பணம் சேமிக்கப்படுது என்பதை இந்த வாரம் உணர்வீங்க. இந்த வாரம் உங்கள் நிதி நிலைமை சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கலாம். ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் சேமித்த பணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மேலும் மோசமான நிதி சூழ்நிலையில் இருந்து விடுபடுத்திக்கிறதுல நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த வாரம் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு அதிக அவகாசம் கொடுப்பது எதிர்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும். ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் மீது அவர்களின் நிறுவனத்தின் மீதும் ஒரு கண் வச்சுருக்கணும். அவங்க பழகுபவர்களை மனதில் வச்சுக்கணும். உங்கள் நிலுவையில் உள்ள வேலையை தொடங்க நினச்சிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சாதகமற்றதாகவே இருக்கும். சந்திரனின் முதல் வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு. இந்த வாரம் முழுமையடையாத பணிகளை மீண்டும் தொடங்குறதுல சிரமங்களை சந்திக்க நேரிடும். இது உங்கள் மன உறுதியை மட்டுமே பாதிக்காது, உங்கள் தொழில் மற்றும் மந்தமடைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வி அல்லது ஏதேனும் ஒரு பாடம் அதை குறித்து ஏதேனும் சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். முற்றிலும் நிவர்த்தி செய்யணுன்னா குறிப்பாக நீங்கள் ஹார்ட்வேர் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி, செக்ரட்டரி, சட்டம், சமூக சேவை இந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நிவர்த்தி ஆகும். இந்த ராசிக்காரவங்க இந்த நேரத்தில் கடின உழைப்பை மூலதனமாக போடணும். அப்போ தான் வெற்றியை பெற முடியும். அற்ப விஷயங்களுக்காக அல்லது வீட்டு பிரச்சனைகளுக்காக நினைச்ச நேரத்தை வீணடிக்காமல் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தணும். பரிகாரம் பார்த்திங்கன்னா தினமும் 11 முறை ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்னு ஜெபிக்கணும். வார தொடக்கத்திலேயே கன்னிராசி என்பவர்களுக்கு பதட்டமான சூழ்நிலை தான் இருக்குது. அதில் அதிக நேரம் கழியுது. முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் கிடையாது. நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க நேருது. முன்னேற்றமான நாளாக எதிர்காலம் பற்றிய பரந்த நோக்கு கொண்டிருப்பீங்க. உங்கள் இலக்குகளில் வெற்றி பெற கடினமாக உழைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இடையில ஏற்படும் தடைகளை முறியடிக்கணும். உங்கள் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். சாதகமான நாள் 17ஆம் தேதி. சிறந்த சூழ்நிலை இருக்கும். ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் மனநிலையில் இருப்பீங்க. முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். 18ஆம் தேதி உங்களுக்கு சாதகமான நாள். நம்பிக்கை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வெற்றிகரமாக அடைவீங்க. 19ஆம் தேதி உங்கள் இலக்குகளை அடைய சிறந்த நாள். இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். 20ஆம் தேதி உங்கள் தன்னம்பிக்கையும் உற்சாகமும் குறைஞ்சிருக்கும். உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக்கிறணும். 21ஆம் தேதி நீங்கள் கவலைகளால் பாதிக்கப்படக்கூடிய நாள். உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும். நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க அமைதியை பெறணும். கன்னிராசி என்பர்களை பொறுத்த மட்டும் இந்த வாரத்தில் பல பிரச்சனைகள் தீரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையக்கூடும். குடும்ப தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். ராசியில் சூரியன் 2-9 அதிபதி சுக்கிரன் ஆட்சி. வசீகரமான தோற்றப்பொழிவு உண்டாகும். தடைக்கற்கள் படிக்கற்களாக மாறும். இழுபறியாக கிடைந்த அனைத்து விஷயங்களும் சாதகமாகும். செல்வாக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் பழைய சம்பள பாக்கிகள் இப்போ கிடச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கூடுது. பணப்புழக்கம் அதிகரிக்குது. ஆடம்பர செலவு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா வாழ்வாதாரம் உயருது. இருந்த பொழுதிலும் உயருது. உணவுப் பொருள் ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சிங்கன்னா ஏற்ற காலம். சிலருக்கு குலத்தொழிலிருந்து விடுபட்டு வேறு தொழில் பிரான்ச் ஆரம்பிப்பீங்க. அல்லது வேறு எதனாச்சும் புது தொழிலை ஆரம்பித்து அதில் ஆர்வம் கூடும். தொழிலில் ஜாஸ்தி லாபம் கிடைக்க போகுது. குரு சிட்சை ஆன்மீக பெரியோரின் ஆசி கிட்டும். தந்தையின் வாரிசு அரசு வேலை முயற்சி கைகூடும். தாய்மையடைந்த பெண்களுக்கு இந்த வாரம் குழந்தை பிறக்கும். உடலில் இருந்த பிணிகள் ஓடி ஒளியும். 20/9/2024 அன்னைக்கு காலையில் 5:15 மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருது. மனதில் தோன்றும் திட்டங்களை செயல்படுத்துவதில் காலதாமதம் உண்டாகுது. சனிக்கிழமை காலபைரவரை மிளகு தீபம் ஏற்றி வழிபடணும். இதுவரை அந்த பதிவில் கடகராசி என்பவர்கள், சிம்மராசி என்பவர்கள் மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்குன்றதை பார்த்தோம். 15/9/2024 22/9/2024 வரை என்ன நடக்குன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் தினல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.